நாட்டின் பிரதமராக 3வது முறை நாளை பதவியேற்கிறார் நரேந்திர மோடி. நரேந்திர மோடி தலைமையிலான மத்திய அமைச்சரவைக்கு குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு பதவி பிரமாணம் செய்து வைக்கிறார். பிரதமர் நரேந்திர மோடியின் பதவியேற்பு நிகழ்ச்சிக்காக தயாராகும் குடியரசுத் தலைவர் மாளிகை பாதுகாப்பு படையினர் தீவிர கண்காணிப்பில் ஈடுபட்டு வரும் நிலையில் போக்குவரத்து பணியில் 1100 காவலர்கள். பிரதமரின் பதவியேற்பு நிகழ்ச்சியில் பங்கேற்பதற்காக வருகை தரும் உலகத் தலைவர்கள். விமான நிலையம், குடியரசுத் தலைவர் மாளிகை என உச்சகட்ட பாதுகாப்பில் டெல்லி. காங்கிரஸ் கட்சியின் நாடாளுமன்ற கூட்டுக்குழு தலைவராக சோனியா காந்தி தேர்வு. டெல்லியில் நடைபெற்ற காங்கிரஸ் செயற்குழு கூட்டத்தில் ஒருமனதாக தேர்வு செய்யப்பட்டதாக அறிவிப்பு. காங்கிரஸ் கட்சியின் நாடாளுமன்ற கூட்டுக்குழு தலைவராக சோனியா காந்தி எங்களை வழி நடத்துவார். செயற்குழு கூட்டத்திற்கு பின் காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே பேட்டி. மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் யார் என்பது குறித்து சோனியா காந்தி முடிவு செய்வார். காங்கிரஸ் எம்பி மாணிக்கம் தாக்கூர் தகவல். நரேந்திர மோடி பிரதமராக பதவியேற்கும் விழாவிற்கு இதுவரை எந்த அழைப்பும் வரவில்லை. எதிர்க்கட்சியாக இருப்பதால் இந்தி கூட்டணியை புறக்கணிப்பதா என காங்கிரஸ் பொதுச் செயலாளர் KC வேணுகோபால் கேள்வி. நாட்டின் அரசியல் அமைப்பை மாற்ற வேண்டும் என்ற பாஜகவினரின் கனவு பொய்யாகிவிட்டது. கடந்த முறை போல் இம்முறை விவாதம் நடத்தாமல் மசோதாக்களை நிறைவேற்ற முடியாது என மேற்கு வங்க முதலமைச்சர் மமதா பானர்ஜி கருத்து. சென்னையில் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தலைமையில் நடைபெற்ற திமுக எம்பிக்கள் கூட்டம். நீட் தேர்வு விலக்கு உள்ளிட்ட 5 தீர்மானங்கள் நிறைவேற்றம். நாற்பதுக்கு 40 என்ற வெற்றியை கொண்டாடும் வகையில் கோவையில் முப்பெரும் விழா நடத்த தீர்மானம். தேர்தலில் வெற்றி பெற வைத்த தமிழக மக்களுக்கு நன்றி தெரிவித்தும் திமுக எம்பிக்கள் கூட்டத்தில் தீர்மானம் நிறைவேற்றம். பன்னீர்செல்வத்தின் அதிமுக தொண்டர்கள் உரிமை மீட்பு குழுவிலிருந்து JCT பிரபாகர் புகழேந்தி விலகல். தொடர் தோல்வியால் வெளியே தலை காட்ட முடியவில்லை என வேதனை. தயவு செய்து பழனிசாமி அவர்களே, உங்களை வேண்டி கேட்டுக்கொள்கிறேன். தகராறு பண்ணுறதுக்காக நாங்கள் இப்போ இங்கே வரல. மக்கள் வெளியில் போக முடியல எங்களால். தமிழக மக்கள் சும்மா நீங்கள் பின்னாடியே வாங்க, நான் இறங்கி போகிறேன், தயவு செஞ்சு ஒற்றுமையாக போங்கப்பா, அடிச்சுக்காதீங்கய்யா, உள்ளே வேறு வேறு கட்சி வந்துடும் போல இருக்கு. நீங்கள் சொல்லுங்கய்யா, OPS சொல்லுங்கள், EPS சொல்லுங்கள், சின்னமாட்ட சொல்லுங்கள், எல்லாரும் ஒன்றா சேர்ந்து போங்க அப்படிங்கிறது காது பிச்சிட்டு போகிற மாதிரி 4 திசையிலும் இருந்து ஒழித்து கொண்டே இருக்கிறது பொதுமக்களும் கட்சி தொண்டர்களும். கட்சி தொண்டர்கள் கண்ணில் ரத்த கண்ணீர் விட்டுட்டு இருக்கான். தொடர் தோல்வியை தவிர்க்க ஒன்றிணைய வேண்டும். EPS, OPS, சசிகலாவை ஒன்றிணைக்க ஒருங்கிணைப்பு குழு முடிவு. தமிழ்நாட்டிற்கு 8 முறை பிரதமர் நரேந்திர மோடி வருகை தந்தும் பாஜகவால் வாக்கு சதவீதத்தை அதிகரிக்க முடியவில்லை. அதிமுக கூட்டணியில் தாமும் பிரேமலதா மட்டுமே பிரச்சாரம் செய்து கணிசமான வாக்குகளை பெற்றதாகவும் எடப்பாடி பழனிசாமி விளக்கம். மாநில கட்சி அங்கீகாரத்தை ஊக்கமாக கொண்டு வரும் சட்டப்பேரவை தேர்தலில் ஆட்சியை பிடிக்க உறுதியேற்போம். மக்களவை தேர்தலில் வாக்களித்த மக்களுக்கு நன்றி தெரிவித்து நாம் தமிழர் சீமான் அறிக்கை.
பாஜக ஆட்சிக்கு வந்துள்ளதால் அடுத்த 5 ஆண்டுகளுக்கு அமலாக்கத்துறை சோதனை தொடரும். மதிமுக எம்பி துரை வைகோ விமர்சனம். சென்னையில் நடைபெறும் மழைநீர் வடிகால் பணிகளை ஆய்வு செய்த தலைமைச் செயலாளர் சிவ்தாஸ் மீனா. மழைக்கு முன் பணிகளை துரிதப்படுத்த அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தல். தமிழ்நாடு முழுவதும் 333 கோடியே 54 லட்சம் ரூபாய் மதிப்பிலான 64,142 வழக்குகள் தீர்வு காணப்பட்டுள்ளன. மாநிலம் முழுவதும் நடந்த தேசிய லோக் அதாலத் குறித்து சட்டப்பணிகள் ஆணைக்குழு தகவல். யானைகள் இறப்பு விஷயத்தில் அரசு உரிய தீவிரம் காட்டவில்லை என்றால் கடும் உத்தரவுகளை பிறப்பிக்க நேரிடும். மின்வேலியில் சிக்கி யானைகள் உயிரிழக்கும் சம்பவங்களுக்கு எதிரான வழக்கில் சென்னை உயர்நீதிமன்றம் எச்சரிக்கை. கோவை வனப்பகுதியை ஒட்டி யானைகள் மறுவாழ்வு மையம், தொழில்நுட்ப நகரம் அமைக்க தடை விதிக்க கோரிய வழக்கு. மத்திய மாநில அரசுகள் பதிலளிக்க சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. காஞ்சிபுரம் மேயர் மீது நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டுவர மாமன்ற உறுப்பினர்கள் கோரிக்கை. பெரும்பான்மையை நிரூபிக்க கூட்டத்தை கூட்டவும் மாவட்ட ஆட்சியரை நேரில் சந்தித்து மனு. கொடைக்கானலில் போக்குவரத்து நெரிசலை குறைப்பதற்கான மாற்று வழி திட்டம். வில்படி வழியாக சாலை அமைப்பதற்கான சாத்தியக்கூறுகள் குறித்து நெடுஞ்சாலைத்துறை அதிகாரிகள் ஆய்வு. கும்பகோணத்தில் பயணிகளை ஏற்றிச் செல்வதில் தனியார் பேருந்து ஓட்டுநர்களிடையே மோதல். நடுவழியில் பேருந்தை நிறுத்தி வாக்குவாதம் செய்ததால் பயணிகள் பெரும் அவதி. கன்னியாகுமரி பேச்சிப்பாறை அணையிலிருந்து உபரி நீர் வெளியேற்றம். குழித்துறை, தாமிரபரணி ஆற்றங்கரையோர மக்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை. திண்டுக்கல் மாவட்டம் வடமதுரை அருகே குடிநீர் தொட்டியில் இறங்கி அட்டூழியம் செய்த நபர். தொட்டியை சேதப்படுத்திய நிலையில் நடவடிக்கை எடுக்க பொதுமக்கள் கோரிக்கை. டென்மார்க் பிரதமர் மெட்டோ ஃப்ரெட்ரிக்கி மீதான தாக்குதல் வன்மையாக கண்டிக்கத்தக்கது. தனது தோழி விரைந்து உடல்நலம் பெற வேண்டும் என பிரதமர் நரேந்திர மோடி எக்ஸ் தளத்தில் பதிவு. தாய் சோனியாவின் ராய்பரேலி தொகுதியை தக்க வைத்துக் கொள்கிறார் ராகுல் காந்தி. கடந்த முறை கை கொடுத்த வயநாடு தொகுதியை கைவிட முடிவு என தகவல். இமாச்சல பிரதேச மாநிலம் மனாலியில் பனிப்பொழிவு. ரம்யமான காட்சிகளை காண குவிந்த சுற்றுலா பயணிகள். பதினெட்டாவது மும்பை சர்வதேச திரைப்பட விழா வரும் ஜூன் 15ஆம் தேதி முதல் 21ஆம் தேதி வரை நடைபெறும். மத்திய தகவல் ஒலிபரப்பு அமைச்சக செயலாளர் சஞ்சய் ஜாஜு அறிவிப்பு. கலைஞர் கருணாநிதி வாழ்ந்த காலத்தில் தானும் இருந்தது பெருமை அளிக்கிறது. விடுதலை படத்தின் 2ஆம் பாகம் ஆகஸ்டில் வெளியாகும் என்றும் கலைஞர் புகைப்பட கண்காட்சியை பார்த்த பின் நடிகர் சூரி பேட்டி. விறுவிறுப்பாக நடைபெற்று வரும் T20 உலகக்கோப்பை கிரிக்கெட் போட்டி. நெதர்லாந்துக்கு எதிரான போட்டியில் டாஸ் வென்ற தென்னாப்பிரிக்கா பந்துவீச்சு தேர்வு.